ஆத்மசித்தர் லட்சுமி யோகஞான குருமாதா சரணம். ஆத்மசித்தர் லட்சுமி யோகஞான குருமாதா சரணம். ஆத்மசித்தர் லட்சுமி யோகஞான குருமாதா சரணம். அம்மா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம். அம்மா எனக்கு 2 சந்தேகம் இருக்கும்மா, தயவுசெய்து கிளியர் பண்ணிடுங்க. 2 சந்தேகம். ஒன்று அம்மா இந்த 3ஆம் உலகப்போர் சொல்கிறாங்களம்மா, அது ரொம்ப தீவிரமாக அதாவது உலகப்போர் 1 உலகப்போர் 2 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி உலகப்போர் 3ஆம் உலகப்போர் நடக்கிறதுக்கு, தீவிரமான உலகப்போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம்மா? அப்படி வாய்ப்பு இருந்தால் அது எப்பம்மா நடக்கும்? அது முதல் கேள்வி. 2வதுமா, அம்மா இந்த காமத்தின் மூலமாக இறைவனை அடையலாம்னு சொல்கிறாங்களம்மா, அது உண்மையா எப்படின்னு அதை சொல்லுங்கம்மா, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கம்மா. பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆத்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சரணம். நீங்க கேட்ட 2 கேள்விக்கும் முக்கியமான பதில் கண்டிப்பா கிடைக்கும். இந்த 3ஆம் உலக போர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா முக்காவாசி நாடு அழிஞ்சிரும். அது ரொம்ப கொடுமையானது. அது எப்ப துவங்கும் அப்படின்னா 35வது நூற்றாண்டுல தொடங்கும். 1935ல் தொடங்கும். 2025 இல்லையா? அப்போ தொடங்கும். அதுவும் அவ்வளவு பெருசா ஆகக்கூடாது, மக்கள் அழியக்கூடாதுங்கிறதுனால பல முனிவர்களும் ஞானிகளும் நான் உள்பட, குடும்ப ஸ்திரியா இருக்கக்கூடியவங்க உள்பட எல்லாரும் தன்னுடைய வீட்டுக்காக பிரார்த்தனை வைக்கிறத காட்டிலும் நாட்டுக்காகவும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை வைங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது உறுதி. அது மாத்திரமில்ல, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இறந்துருக்காங்க இல்லையா, நம்மளை விட்டு பிரிந்திருக்காங்க இல்லையா, அதுல முக்கியமான 2 தலைவர்கள் பிறந்துட்டாங்க. அப்ப அவங்க பிறந்துட்டாங்க. அவங்க மூலியமாக இந்த 3ஆம் உலகப் போர் வரும்போது தடுத்து நிற்கக்கூடிய ஆற்றல் அவங்க மூலியமாக வெளிப்படும். இதுவும் நடக்கும். இதை யாரும் நம்பக்கூடிய ஆற்றல் கிடையாது. உங்களுக்கு யாரும் ஒரு சிலர் நம்புவாங்க, ஆன்மீக ரீதியா இருக்கிறவங்க. ஆனா சிலர் நம்ப மாட்டாங்க. ஆனாலும் இதை பத்தி எனக்கு கவலை இருக்கு. ஆனா அது என்னை சார்ந்தது, என் நாடு, என் குடும்பம் அப்படின்ட்டு நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பும் என்னுடைய முழு கோரிக்கையும் இறைவன்கிட்ட நான் வைப்பேன். அது எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாம பொதுநலம் கருதி பொதுநலத்துல இறைவன்கிட்ட நான் முறையிட்டு தவங்களை புரியக்கூடியது. எங்களை மாதிரி ஆளுகள் இறைவன்கிட்டயே வழி நடத்தக்கூடியது. அதை விடுங்க. 2வது கேட்டீங்க பார்த்தீங்களா, அதாவது தாம்பத்தியத்துல இருந்துகிட்டே இறைவனை அடையலாமா, தாம்பத்தியத்துல இருந்து அஷ்டமா சித்தி அடையலாமா? இப்ப நிறைய பேரு, அதாவது 70% உள்ள மனது நிலை மாத்தி கொண்டு வராங்க. நம்ம தாம்பத்தியம் பண்ணிக்கிட்டே மனநிலை இந்த இதை தெய்வத்தை அடையலாம், தவத்தை அடையலாம், குண்டலி சக்தியை அடையலாம் அப்படின்னு. அது ரொம்ப 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 தப்பு. இப்போ கருவறைக்குள்ள போகிறோம் அப்படின்னா மாதவிடை ஆயிட்டா அந்த கருவறையில் அந்த மாதவிடையை கூட ஏற்றுக்குருவாங்க. ஆனால் 2 பேர் இணைஞ்சிட்டு போனால் அது இருக்கிறதுலே பெரிய தீட்டுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே ஆதியிலேருந்தே விளக்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்காக பட்டணத்தாருடைய மனைவி உயிரே வச்சிருந்தா. பட்டணத்தாருடைய மனைவி ரொம்ப உயிர் வச்சிருந்தா பட்டணத்தார் மேலே. ஏன் அவங்க 2 பேரும் அவர் மனசு வச்சு அவ இதயத்தை காயப்படுத்தக்கூடாது, நம்ம சேர்ந்து வாழலாமே, சேர்ந்து நம்ம யாத்திரை போகலாமே, அதுக்கு தயாரான நிலையில தான் இருந்தாங்க பட்டணத்தாருடைய மனைவி. ஆனா அவர் அதை ஏத்துக்கறல. நான் இறைவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டேன், நான் பட்டற்ற நிலைக்கு வந்துட்டேன், எனக்கு எதுவும் வேணான்னு போகும்போது கூட அவருடைய உடல் பசிக்கு 4 இடத்துல பிச்சை ஏந்த வேண்டியது இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தும் பிச்சாந்தின்னு பிச்சை ஏந்த வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி தன் தாயார் இறந்ததுக்கு அப்புறம் தன் ஊரை விட்டு ஊர் போகும்போது கல்வன்கிற பட்டமும் அவருக்கு சேர்ந்துச்சு. அப்ப பட்டணத்தாரை கொண்டு போய் கல்கு மரத்துல கட்டி வச்சாங்க. அப்போ மன்னருக்கு அந்த அந்த சக்தியாகப்பட்டவர் மன்னரும் இவங்க பின்னாடி வரக்கூடிய ஆற்றல் சிசிய பிள்ளையே தானா இறைவன் சிவபெருமான் அவங்களோட சேர்த்து வைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் கூட ஒன்று சேர்ந்து ஜாலியா இருந்துட்டு ஒரு குழந்தைய பெற்று வளர்த்தோம், இது பண்ணி வாழ்ந்தோம் அப்படி இல்லை. ஆனா இறைவன் தொண்டு செய்யும் போது அவங்களை தனித்தாக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு அருணகிரிநாதரும் ஒண்ணு. அவர் 64 பாட
24,000 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ஆனா அதுல 4,000 பாடல் தான் எடுக்கப்பட்டுச்சு அருணகிரினார் பாடினது. ஆனா அவர் வந்து பெண் மோகத்துல இருந்தவர். கடைசியில இறக்க போய் முருகப்பெருமான் நீ சும்மா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு சிவனேன்னு சும்மா உட்கார்ந்தவருக்கு இவ்வளவு ஞானம் பெற்றாரு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நீலகண்டேஸ்வரை பத்தி வரலாறு 63 நாயன்மார்கள நீலகண்டேஸ்வரும் ஒருவர். அந்த நீலகண்டேஸ்வரர் மனைவியும் அவர் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்துக்குள்ள 2 பேரும் ஒருத்தர் கைப்படக்கூடாதுன்னு சொல்லும் போது சிவனடிகளாரே வந்து அவங்க மேல கல்வனுடைய பட்டம் சுற்றி என்னுடைய திருவோட மறைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தண்ணியில கங்கையில மூழ்கி 2 பேரும் சத்தியம் பண்ண சொல்லி சேர்த்து வச்சாங்க. அப்ப கூட வந்து அவங்க வந்து அந்த தர்மத்தை கடைபிடிச்சாங்க, ஞானத்தை கடைபிடிச்சாங்க, பக்தியை கடைபிடித்தாங்க, ஒழுக்கத்தை கடைபிடித்தாங்க. காமத்தை எந்த விதத்திலையும் அவங்க தொடல. இதுல இந்த 63 நாயன்மார்களும் சும்மா பொய்யா இல்ல, அவங்க உடல் உறவு வைத்துதான் அவங்க வந்து இதுல வந்தாங்களா? உடல் உறவு கொள்ளக்கூடியவங்களை சுந்தர நாராயணனை வந்து எப்படி கல்யாண தம்பதிகளா இருக்கும்போது அவங்கள பிரிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. நிறைய அவங்களுக்கு வரலாறு வந்து தாம்பத்தியத்தோட இருந்து என்னை அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. அதுல பக்தியும் சித்தியும் புத்தியும் கிடைக்காது. அதுல ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. அதுல வந்து தாம்பத்தியத்துல அவங்களுடைய புத்தி மல்கி போகும். அவங்க 2 பேருடைய உணர்வுகள் ஒன்று சேரும்போது அவங்க 2 பேருடைய இது செய்யும்போது அதுல ஞானம் முக்தி உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது. தயவு செய்து தாம்பத்தியம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும்ங்கிற அந்த முட்டாள்தனமான எண்ணத்தை விட்டுருங்க. இதை விரும்புறவங்க அதுக்கு தான் வந்து 48 நாள் விரதம்லாம் இருக்கிறது. ஏன் விரதம் இருக்காம தாம்பத்தியத்துல இருந்துட்டே போக சொல்லுங்களேன். திருப்பதி போக சொல்லுங்க, பழனி போக சொல்லுங்க, ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போக சொல்லுங்களேன், ஏத்துக்குருவாரா? அது எவ்வளவு பெரிய தீட்டு. அப்புறம் ஞானம் கிடைக்கிறவங்க அப்புறம் எதுக்கு விரதம் இருக்கணும்? அப்புறம் தெய்வம் இன்னைக்கு இதை சொல்லுவாங்க, இன்னைக்கு தாம்பத்தியம் இருந்தா ஞானம் கிடைக்குது, நாளைக்கு இது தெய்வமே இல்லை அப்படின்பாங்க. அப்படி ஒரு அமானுஷ்யமான விஷயம் இல்லைன்னு. இப்படி தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்க காத்த சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, கட்டளையிடுங்க. தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்க நீரை குடிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளையிடுங்க. தெய்வமே இல்லைங்கிறவங்க இந்த தரணி அதாவது பூமியில கால் வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்கள ஆகாய மார்க்கமாக பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. பஞ்சபூதங்களை எவங்க ஒருத்தவங்க பயன்படுத்தலையோ அவங்கள சொல்லுங்க இந்த தெய்வமே இல்லை அப்படின்னு, ஒரு சக்தியே இல்லைங்கிறத அவங்கள சொல்லுங்க. ஆக இந்த பயன்படுத்துற வரையும், இந்த பயன்படுத்தக்கூடிய பூமியில நாம் இருக்க வரையும் தெய்வமும் உண்டு, ஆத்மாவும் உண்டு. ஆத்மாவையும் பார்க்கலாம், தெய்வத்தையும் பார்க்கலாம். இது மனம் வந்து நல்லா இருக்கணும். தாய் தகப்பன் தாத்தா புட்டையும் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை உட்கார்ந்து தின்னுக்கிட்டு மற்றவங்களை இலக்காரம் பார்க்குறவங்களும் வேலை இல்லாம உட்காந்துட்டு மற்றவங்களோட குறைகளை சுட்டி காமிக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள நம்ம மையப்படுத்தியோ அவங்களுடைய சொல்ல நம்ம எடுத்து கொண்டு வரவே கூடாது. அப்படி தெய்வமே இல்லை, இந்த பிரம்மஞ்சம் இல்லை, ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்கலாம்னா அது ஒரு மாதிரியான ஒரு தீட்டு. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஆன்மா ஊடுருவதா இருக்கட்டும், ஒரு தெய்வம் ஊடுருவதா இருக்கட்டும், தன்னுடைய தேக சுத்தம் வேணும். உடல் வந்து சுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஆன்மா அவங்கள தொடர்பு கொள்ளும். உடல் சுத்தமா இருந்தாதான் தெய்வமே தனக்குள் வரும், சாமி ஆட முடியும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அகந்தை வந்து ஆட்கொள்ளுவாங்க. இதுதான் உறுதியான ஒரு செயல். வாழ்க வளமுடன்.